தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, பூசம் நட்சத்திரம், இரவு 6:59 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், முருகப்பெருமானுக்கு வந்த நாள். குகனை வழிபட்டு குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். வள்ளிமன்னாரனை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள், தைப்பூசம். இன்றைக்கு பார்த்தால் பழனி மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களிலும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்து முருகா என்று கோஷமிட்டு முருகப்பெருமானை வழிபடுவார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து வடலூர் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான், அதாவது வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கு இன்று விழா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லிய அந்த வள்ளலாரை பார்ப்பதற்கும், அந்த வள்ளலாருடைய ஆலயம் சென்று அங்கே 7 திரைகளை விலக்கி தீபம் காட்டுகின்ற பொழுது பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கூட்டம் அங்கே காத்திருப்பார்கள். ஜீவகாருண்யத்தை முதலிலே அவர் அறிமுகப்படுத்தியவர். அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு புனிதமான நாள். அதற்கு பின்னாலே மூன்றாவதாக இன்று குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் இன்றைக்கு இருக்கும் இடம் ரிஷபராசி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 4-5 மாதங்களாகவே வக்ர இயக்கத்தில் இருந்ததினாலே பல பேருக்கும் வாழ்க்கையிலே எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டிருந்தன. கவலை என்ற 3 எழுத்து ஆட்கொண்டிருந்தது. ஆனால் இன்று குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். எனவே அவர் பலம் பெற்று பார்க்கின்ற பொழுது அவரது பார்வைக்கு நல்ல விதத்திலே பலன் கிடைக்கும். இன்று எல்லோருமே முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு ஒரு பாடல். இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாய்க்கிழமையும் பூசமும் வருகின்ற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்குமாம். ஏனென்றால் செவ்வாய் முருகப்பெருமானுக்கு வந்த நாள். செவ்வாய்க்கிழமை செந்திலை வணங்க செல்வம் குவிந்துவிடும், நல்வாழ்வமையும் நலமும் சேரும், நட்பால் நன்மை வரும். வேலை தொழுதால் வேலை கிடைக்கும், விருப்பம் நிறைவேறும். அவன் காலை தொழுது வழிபட்டோர்க்கு கவலைகள் பறந்தோடும். கரங்களை குவித்து மனதில் நினைத்தால் கலங்கரை விளக்காவான். முருகப்பெருமானை அவர் சன்னதியில் நின்று கரங்களை குவித்து மனதில் நினைத்தால் கலங்கரை விளக்காவான். வரங்களை வழங்கும் வடிவேலன் தான் வாழ்வில் வசமாவான். வள்ளியை மணந்து கொண்டதனால் அவன் வள்ளல் என்றானான். அவன் அள்ளி கொடுக்கும் கரங்கள் அதிகம் பெற்றதனால் வென்றானாம். வேலை தொழுதால் வேலை கிடைக்கும், விருப்பம் நிறைவேறும். அவன் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேலை நீங்கள் தொழுதாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவன் காலை தொழுது வழிபட்டோர்க்கு கவலைகள் பறந்துவிடும். கரங்களை குவித்து மனதில் நினைப்போம், அவன் கலங்கரை விளக்காவான் என்று ஒரு அழகான பாடல் உண்டு. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை இன்று நாம் வணங்க வேண்டும். இன்று பௌர்ணமி இரவு 7:17 மேல் வருகின்றது. எனவே இன்றும் கிரிவலம் வரலாம். நாளையும் தொடர்ச்சி பௌர்ணமி இருக்கிறது, கிரிவலம் வரலாம். இப்படிப்பட்ட அற்புதமான திருநாளிலே இன்று நாம் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அவர்களையும் நாம் வழிபட வேண்டும். வள்ளல் முருகப்பெருமானையும் வழிபடுவது உகந்தது. வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சியை கூட்டுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருப்பதனாலே இன்று நீங்களும் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிடிப்பு சேரும். அது மட்டுமல்ல, செல்வநிலை ஒருபடி உயரும். தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஊதிய உயர்வு பற்றிய தகவலும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். பகை வீடாக இருந்தாலும் குரு பலம் பெற்றிருந்து அதன் பார்வை படுகிற பொழுது உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய 3 இடங்களில் பார்வை பதிவதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் மாறும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்று நீங்கள் குறைகள் அகல குமரனை வழிபட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆறுமுகப் பெருமான் வழிபாடு ஆனந்தம் தருகின்ற நாள். இன்றைக்கு எடுத்த செயலை எளிதில் முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும். உங்களுடைய ராசிநாதன் 9இல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். மாமன் மைத்திரன் வழியில் மகிழ்ச்சியான தகவல் உண்டு.
மீண்டும் கடகராசியை சொல்கின்றேன். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான நாள். உங்கள் ராசியில் தான் பூசம் வருகிறது. சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு நீங்கள் முன்னேற்றம் கூட முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். கண்ணேறுபடும் விதத்தில் உங்கள் முன்னேற்றம் வரலாம். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். செல்வநிலை ஒருபடி உயரும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவலை உங்களுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியதாக அமையலாம். புதன் 8ல் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. தொழில் வளம், முன்னேற்றம், வருமானம் உயர வழி அத்தனையும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கவலைகள் தீர கதிர்வேலவனை வழிபட வேண்டிய நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு கலகலப்பான தகவல் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முடிவு வெற்றி பெறும். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். 10ல் இருக்கும் குரு இன்றைக்கு பலம் பெறுகிறார். எனவே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே அமையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றிகள் குவிய வேலவனை வழிபட வேண்டிய நாள். விடிகாலையிலேயே வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். சங்கடங்கள் தீர சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உழைப்புக்கு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை நன்றாக பதிவதனாலே உங்கள் ராசியில் இன்று பலம் பெற்று பதிகிறது. எனவே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், இதுவரை பேசி பேசி விட்டு போன வரங்கள் கூட இன்று மீண்டும் வரலாம். நல்ல தகவல் கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் இருக்கும் குரு வலுப்பெற்றிருக்கிறார். எனவே உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களால் கூட உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். யாருடனும் பேசும் பொழுது உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளை கருதுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். தொழில் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி போன்றவர்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பதவிகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். வருமானம் உயரும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆனால் அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்கு ஆகலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்று அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு பொதுநலத்தில் உள்ளவர்களாலும் ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. 2ல் சனியும் புதனும் இருக்கின்றார்கள். 2ல் புதன் இருப்பதனாலே, 6க்கு அதிபதி 2ல் இருப்பதனாலே வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்திலே உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். உயர்வுகளும் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் பணியாளர்களை மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற நாள். அது மட்டுமல்ல, திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பொதுவாக இன்றைக்கு நீங்கள் கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று நீங்கள் உச்சரிக்க வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் தரும் விதத்திலே இன்றைக்கு தைப்பூசம் வந்திருக்கிறது. தைப்பூசம் என்று சொல்கிற பொழுது சந்திரன் 6ஆம் இடத்தில் சென்றிருக்கின்றார். 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகள் அகலவும், இனிய வாழ்க்கை மலரவும், கொடுத்த கடன்கள் வசூலாகவும், கடன் சுமை இல்லாமல் வாழவும், நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறவும் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. எனவே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள்.
கந்தப்பெருமான் வழிபாடு கவலைகளை போக்குகின்ற நாள். இன்று நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கின்றார். அதுவும் பரிவர்த்தனை யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் 3லும் 3க்கு அதிபதியான சுக்கிரன் ராசியிலும் இருக்கின்றார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உச்சம் பெற்ற சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, புதிய திருப்பங்கள் ஏற்படும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். அதே நேரத்தில் நீங்கள் இதுவரை பட்ட கடன் சுமையிலிருந்து கொஞ்சம் குறைவாக வரும். புதிய யுக்திகளை கையாண்டு கடன் சுமை குறைய வழியமைத்துக் கொள்வீர்கள். நாளிலே செவ்வாய். இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு கேட்டு அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு உங்களுடைய கடன் சுமையை குறைத்துக் கொள்ளலாமா என்று கூட நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாள். இன்று நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.